அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய அதிகாலை நள்ளிரவு வணக்கம். இந்த வீடியோ நான் நினைக்கிறேன் 11:31 எப்படியும் இதை சிங்கள வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா அப்லோடுக்கு போடும்போது விடிஞ்சிரும் நினைக்கிறேன், 12 மணி ஆகிரும். அன்பார்ந்த உறவுகளே, ஒரு பர்சனலான ரெக்வஸ்ட். அதே மாதிரி என்னை உசுரோடு புதைச்சாலும் எனக்கிட்ட இந்த தகவல் யார் சொன்னாங்கன்றதை எவன் எந்த கேஸ் போட்டாலும் நான் சொல்ல போகிறது இல்லை. எனக்கு பர்சனலாக எனக்கு பக்கத்தில் இருந்து ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியும். ஆனால் யாருன்றதை வெளியில் சொல்ல முடியாது இல்லையா மக்களே. 3 நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எச்சரிக்கையாகவே விடுக்கப்பட்டிருக்கான். நீங்கள் இவங்களோட இருக்கிற சம்பந்தத்தை நிறுத்தணும். நான் கொஞ்சம் இது பண்ணி தான் பேசுகிறேன், சரியா? ரம்போட இருக்கிற சம்பந்தத்தை நீங்கள் மொத்தமாக நிறுத்திக்கணும். ரம்போட இருக்கக்கூடிய சம்பந்தத்தை நீங்கள் நிறுத்தலைன்னா, ரம்பன்னா யாருன்னு தெரியுமில்ல, பெரிய நாடு, ஐக்கிய நாடு. அப்போது அந்த சம்பந்தத்தை நீங்கள் நிறுத்தலைன்னா 0% நிறுத்தணும். 1% கூட அவங்களோட சம்பந்தம் இருக்கக்கூடாது, மொத்தமாக நிறுத்தணும். நிறுத்தலைன்னா உங்கள் நாட்டை நாங்கள் தரை மட்டமாக்குவோம் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்களாம், சரியா? இதில் 3 நாடுகள் அரபு நாடுகள் வருது. இறைவன் பாதுகாக்கட்டும். இப்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா மிக பெரிய அளவிலான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது அரபு நாடுகளுக்கு. யாருக்கிட்ட இருந்து? புதிதாக நியமிக்கப்பட்ட சுப்ரீம் லீடரிடம் இருந்து, முஜ்தபா ஹொமைனி. ஏன்னா அது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது பயமில்லாமல் அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அல்-ஹபாஸ், குவைத்துடைய அல்-ஹபாஸ் செய்தி அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி குவைத்துடைய பல செய்தி சேவைகள் அதை டைரெக்டாகவே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் டைரெக்டாகவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, டைரெக்டாகவே அவர் சொல்கிறாரு, இதாக இருக்குது, பெரிய ஒரு கட்டுரை உண்டது, சரியா? ஸ்டேட்மெண்ட், மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. ஏன்னா இது நான் குறிப்பிட்றதுக்கு காரணம், இது பார்த்திங்கன்னா SNN, குவைத்துடைய மிகவும் பிரபல்யமான நியூஸ் சேனல். அது மட்டும் இல்லாமல் இவங்க மட்டும் இல்லை, அடுத்தது யார் பப்ளிஷ் பண்ணது? சார்மெட். இதுவும் குவைத்துடைய மிகவும் பிரபல்யமான நியூஸ் சேனல். அடுத்தது குவைத்துடைய ஒஃபிஷியல் நியூஸ் பேஜ் குவைத்துடைய, அவங்களும் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, சரியா? இதில் அவங்க இதில் அவர் சொன்ன அந்த இதை நான் உங்களுக்கு இப்போ ஸ்டேட்மெண்ட் பை த ஈரானியன் லீடர் முஜ்தபா ஹொமைனி, சரி, இதை நான் உங்களுக்கு இப்போவே டிரான்ஸ்லேட் பண்ணியே சொல்கிறேன். இதில் நான் ஒவ்வொரு விடயங்களையும் வாசிக்கிறேன், தயவுசெய்து ஒவ்வொருத்தரும் உற்று நோக்குங்க. இது நம்மளுக்கு தேவையான விஷயங்கள். இதெல்லாம் நாம் என்ன செய்யணும்னா தெரிஞ்சு வச்சுக்கொண்டே ஆகணும். ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா ஹொமைனியின் அறிக்கை: இனிமேல் இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருப்போம். எங்கள் மக்களின் மகன்கள் அமெரிக்க தளங்களால் கொல்லப்பட்டதால் உடனடியாக அவற்றை முடக்க பரிந்துரைக்கிறோம். அண்டை நாடுகளுடனான நட்பில் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம், ஆனால் அவற்றில் உள்ள அமெரிக்க தளங்களை தொடர்ந்து குறிவைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் உள்ளோம். இந்த பிராந்தியத்தில் உள்ள எதிரியின் தளங்கள் அதன் நாடுகளை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. நாங்கள் 15 நாட்களுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறோம். 15 நாடுகளுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறோம். அவர்களுடன் ஆக்கப்பூர்வமான உறவுகளை ஏற்படுத்த எப்போதும் விரும்புகிறோம், இன்னும் செய்து வருகிறோம். நம் மக்களின் மகன்களின் ஒவ்வொரு தியாகிக்கும் அவரவர் சிறப்பு பழிவாங்கலாகவே இருக்கும். நமது தியாகிகளின் இரத்தத்திற்கு பழிவாங்குவதில் இருந்து பின்வாங்க மாட்டோம். உயிரிழந்தவர்களின் இழப்புக்கு மரணத்துக்கு மரணமே கேட்போம். போர் நிலை தொடர்ந்தால் எதிரிக்கு எந்த அனுபவமும் இல்லாத முனைகள் செயல்படுத்தப்படும். நமது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் எதிரியை நமது தாயகத்தை கட்டுப்படுத்தி அதை பிரிக்கும் சாத்தியக்கூறு பற்றிய மாயையிலிருந்து வெளியேற்றியுள்ளன.
ஹர்முஸ் ஜலசந்தியை மூடுவதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளையும் பயன்படுத்த வேண்டும். அமைதியை நிலைநாட்டுவதற்காக அமெரிக்காவின் கூற்று வெறும் பொய் என்பதை பிராந்திய நாடுகள் உணர்ந்திருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் எதிரிடமிருந்து இழப்பீடு பெறுவோம், அது மறுத்தால் அதன் சொத்துக்களை அதே அளவிற்கு அளிப்போம். இதுதான் அவங்களுடைய அலி ஹமைனியுடைய மகனான முஜ்தபா ஹமைனி, ஆயத்துல்லா அலி ஹமைனி அவர்களுடைய மகன், ஷஹீதான முன்னாள் சுப்ரீம் லீடருடைய மகன் முஜ்தபா ஹமைனி குவைத்துடைய ஈரானுடைய புதிய சுப்ரீம் லீடருடைய அறிக்கை இதுதான். புரிஞ்சதா மக்களே? இதுதான் அறிக்கை. உங்களுக்கு வேணா இதை நான் இப்போவே ப்ளே பண்ணுறேன். கடைசி துண்டை மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன். எப்படி இருந்தாலும் எதிரியிடமிருந்து இழப்பீடு பெறுவோம், அது மறுத்தால் அதன் சொத்துக்களை அதே அளவிற்கு அளிப்போம். இதுதான் கடைசி அவங்க சொன்ன வாக்குறுதி. ஹுதாகா கசம். அல்லாஹு அக்பர். கவனமாக இருங்க, இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். இன்னும் கவனமாக இருங்க. என்னையே வெளியில் இருக்காதீங்கன்னு சொன்னால் நான் டியூட்டியில் இருக்கிற வெளியில் தான் இருக்கணும். எங்கே போய் இருக்கிறது? நீங்களும் கவனமாக இருங்க. பாரத்தை என்ன செய்கிறது, எதிர்கொள்வோம், பிரார்த்தனை பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதானே.